இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான வெயிட் லாஸ் தோசை செஞ்சு கட்டுறேன்ப்பா. இந்த தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சாப்பிடலாம்ப்பா. உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. தைராய்டு, சுகர் பேஷண்ட்டு எல்லாருக்குமே இந்த தோசை ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பாப்பாப்பா. இது கடலை மாவு. இந்த கடலை மாவு வந்து வெளியே தான்ப்பா வாங்கியிருக்கோம் பாக்கெட்டு. இப்போ இதில் நம்ம ஒரு கப் எடுத்துக்கிறோம். கடலை மாவில் அதிகமான புரோட்டீன் இருக்குப்பா. வெயிட் லாஸ்க்கும் நல்லா நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போப்பா நம்ம கடலை மாவு ஒரு 125 கிராம் எடுத்திருக்கோம். 1/4 கிலோவில் பாதி எடுத்திருக்கோம். இப்போப்பா ரவை அந்த ஒரு கப்பில் 1/4 கப்பு மட்டும் ரவை எடுத்துக்கிறோம். 125 கிராம் கடலை மாவு எடுத்திருந்தோம். இதில் நம்ம ஒரு 25 கிராம் நம்ம ரவை எடுத்துக்கிறோம். ரவையும் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம ஜீரணத்துக்கு நம்ம கடலை மாவு சாப்பிட்றதுனால நம்ம ஜீரணத்துக்கு பெருங்காயப்பொடி போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்கிடுவோம் காரத்துக்கு. இது பிங்க் சால்ட்டுப்பா. நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கரண்டி வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம், கலந்துக்கிறோம். இப்போப்பா இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ரெஸ்ட்டில் வச்சுருவோம். மாவு நல்லா ஊறி செட் ஆகிடும். இப்போப்பா நான் ஒரு மீடியமான கேரட் எடுத்திருக்கேன். நம்ம இதை சீவிக்கிறோம். சீவி அரைச்சப்பா. இப்போப்பா ஒரு 50 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதையும் இதில் கேரட் பக்கத்தில் சீவிக்கிடுவோம். இப்போ 50 கிராம் பன்னீரை நம்ம துருவிக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் மல்லி இலைப்பா, ஃப்ரெஷ்ஷானது. இதையும் கொஞ்சம் பொடியாக நம்ம நறுக்கிக்கிறோம். மல்லி இலைப்பா பொடியாக நறுக்கிக்கிட்டோம். ஒரு மீடியமான மிளகாய், பச்சை மிளகாய், இதையும் நம்ம பொடியாக நறுக்கிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம 50 கிராம் பன்னீர் எடுத்திருக்கோம். ஒரு மீடியமான கேரட் எடுத்திருக்கோம். கொஞ்சம் மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய், இதை போல நறுக்கியிருக்கோம். இந்த இதை இப்போ பவுலில் போட்டுக்கிடுவோம். இப்போப்பா ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியமான வெங்காயம். இதில் பாதி வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இது சாட் மசாலாப்பா. இது கொஞ்சம் இதில் போட்டுக்கிடுவோம். சாட் மசாலாவுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அம்மா சீரகத்தை வறுத்து பொடியாக்கி வச்சுருக்கேன். இது ஒரு அரை டீஸ்பூனு சீரகப்பொடி போட்டுக்கிடுவோம். ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கிடுவோம். இது மாங்காய் பவுட்ருப்பா. இது கடையில் எல்லா கடையிலையுமே கிடைக்கிது. நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மாங்காய் பவுட்ரு போட்டுக்கிடுவோம். நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் மாங்காய் பவுட்ரு கிடைக்கலனா நீங்கள் மாங்காய் துருவி போட்டுக்கலாம். அல்லது நீங்கள் எலுமிச்சம்பழம் சாறு ஒரு 4 ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட்டு போட்டுக்கிடுவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம கடலை மாவையும் ரவையும் அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நல்லா மாவு கொஞ்சம் ஊறி இருக்குது. இந்த ரவை இருக்கு இல்லையாப்பா, இந்த ரவை பாருங்கள் இப்போ நல்லா நல்லா ஊறி இருக்குது. ஆனால் திட்டு திட்டாக தெரியுது. அதனால் நம்ம இதை மிக்சியில் இதை ஊற்றிடுவோம். ஊற்றி ஒரு அடி அடிச்சு கொண்டு வந்துடும். ரவை உங்களுக்கு அது ஊறி நல்லா ரவை ஊறி நல்லா திட்டு திட்டாக தெரியுதுப்பா. அதனால தோசை நைஸாக இருக்காது. அதனால் உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டுட்டு வரேன். இப்போப்பா அம்மா உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அந்த ரவைவுடைய இதை ஃபுல்லாக அடிஞ்சிருச்சு. மாவு நல்லா நைஸாக ஆயிடுச்சு. இதை நம்ம பவுலில் மாற்றிக்கிறோம். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம்.
இப்போப்பா நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு தோசைக்கல் வச்சுருக்கோம். தோசைக்கல் சூடாகட்டும். தோசைக்கல் சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெய் துணியை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிக்கிடுவோம். நல்லா மெல்லிட்டாக எவ்வளோ பரப்ப முடியுமோ அவ்வளோக்கு பரப்பிப்போம். வேகட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியத்தில் வச்சுருக்கேன். கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சமாக ஒரு 4 டிராப்ஸு எண்ணெய் விட்டுக்குருவோம்ப்பா. நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். நெய் இருந்தால் நெய் விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மேலே ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் இதை வந்து திருப்பி போட்டுக்குருவோம். திருப்பி போட்ட பக்கமும் கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும்ப்பா. இப்போ நம்ம கீழே பரட்டி போட்ட பக்கமும் வெந்துருச்சுப்பா. இப்போ நம்ம இதை எடுத்து திருப்பி போட்டுக்குருவோம். போட்டுட்டு நம்ம ஸ்டஃபிங் செஞ்சுருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டஃபிங்கை வந்து வச்சுருவோம். இப்போ வெயிட் லாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம்ப்பா. உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம வந்து காயில் தான் செஞ்சுருக்கோம். எல்லா சத்துக்களும் நமக்கு நல்லா கிடைக்கும். அதனால் நம்ம இப்படி தான் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டா நம்மளுக்கு வெயிட்டும் விழுகாது. அவ்வளோதான்ப்பா. நம்ம வந்து தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சுருக்கோம். இதவே நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை அப்படியே நம்ம மடக்கிக்கிறோம். அனுப்பி விட்டோம்னா உள்ளேயும் நம்மளுக்கு பன்னீர் கேரட்லாம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக தோசைகளுடைய ஹீட்டில் லைட்டாக வெந்துடும். இப்போ இதை வந்து பிளேட்டில் எடுத்து மாற்றிடுவோம். காய் பன்னீர் இதுதான் வச்சுருக்கோம். அதனால் நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுப்பா. இது மாவு வச்சு தான் நம்ம இந்த தோசை சுட்டுருக்கோம். கடல மாவு சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து வயிறு உப்புணும் அப்படின்றாங்க. ஆனால் வயிறு வந்து உப்பாது. ஏன்னா நம்ம எண்ணெயில் சுட்டு எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து வயிறு வந்து உப்பும். நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டா நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சுகர் பேஷண்ட்டு, டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. இந்த பிள்ளையிலேருந்து நீங்கள் எப்படியே கொடுத்து வந்தீங்கன்னா அவங்க பழகிக்கிடுவாங்க. அவங்களுக்கு வெயிட் உழுகாது. அப்படியே அவங்க நல்லா சிம்மாக அழகாக வருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குப்பா. அவ்வளோ நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கடல மாவில் தான் செஞ்சோம்னு இருந்தால் அந்த ஃபீலிங்கே இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம நம்ம வந்து ஃபில்லிங் வச்சுருக்கோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப இந்த தோசைக்கும் இந்த ஃபில்லிங்க்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்